லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மாப்ள, நலங்கு வைக்க நேரமாச்சு. உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஏன் மித்ரா, இப்ப கூட மனசு இறங்க மாட்டேங்குதுல? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஈவா இருக்குமே இல்லையா? நான் எத்தனை தடவை சொல்றது? நீங்க இன்னும் 1000 தடவை கேட்டாலும் ஏன் முடிவு இதுதான். என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்தவும் முடியாது, உங்களை மன்னிக்கவும் முடியாது. உங்களுக்கு தேவைன்னா நீங்களே போய் சொல்லுங்க. இப்ப நலங்கு வைக்க நேரமாச்சு, வாங்க. ஆனா எனக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுல விருப்பம் இல்லதான். அதுக்கு காரணம் உங்க மேல இருக்கிற அன்பு இல்ல, இந்த குடும்பத்து மேல இருக்கிற அக்கறை. எனக்கு இந்த குடும்பம் ரொம்ப முக்கியம். உங்க வீம்புக்காக தேனை கல்யாணம் பண்ணிக்கிறத நான் விரும்பல. நீங்களே உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுதான் எல்லாருக்குமே நல்லது. ஓ, உனக்கு இந்த குடும்பம் முக்கியம், அதுக்காக நான் உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்தணும், அப்படிதானே? ஆமா. சரி, அப்போ நான் நேரா வந்து எல்லாரும் முன்னாடியும் மித்ரா தான் என் பொண்டாட்டி, விக்ரம் தான் என் பையங்கிற உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். என்ன, உனக்கு ஓகேவா? என்ன நடுங்குற? வா, எல்லாரும் முன்னாடியும் போய் உண்மையை உடைச்சிடலாம். உனக்கு தானே உண்மையை சொல்லணும். வா மித்ரா. ஏய் இருடா, இப்போ எதுக்காக டென்ஷனா வர? யோ, என்னையா மாம்சு, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இவனும் ரொம்ப ஓவரா துள்ளிட்டே இருக்கா. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசுற வேலை எல்லாம் வேண்டாம். உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. தேவையில்லாம என்னெல்லாம் உள்ள இழுக்காதீங்க. ஏய், அப்படிதான் இழுப்ப. நீ தானே உண்மையை சொல்லணும்னு சொல்ற. நான் சொல்றேன், நீ ஒண்ணு பண்ணு. நீ வேணா வந்துட்டு இவன் என் புருஷன் இல்லைன்னு சொல்லிக்கோ. பாத்தீங்களா, நீங்க உங்க புத்தியை காமிக்கிறீங்க. பாத்தீங்களா? ஏய், என்ன என்ன புத்தி? என்ன புத்தினா? டேய் மாப்ள, ஏன்டா டென்ஷனா வர? கொஞ்சம் பொறுமையா இருடா. யோ விடு மாம்சு, என்னனையா இவ இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கா? டேய், எமோஷனை குறடா. இதை பாரு, நீ போய் சொன்னா பிரச்சனையாகும். அதனால தான் வேணாங்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இரு, பாத்துக்கலாம். பிரச்சனை ஆகட்டும் தான் நானும் சொல்றேன். எல்லாரும் முன்னாடி போய் உண்மையை சொன்னாதான் இதோ இவளை பத்தி எல்லாருக்குமே தெரிய வரும். நான் எல்லாத்தையுமே சொல்லதான் போறேன். இவளுக்காக தான் நான் இங்க வந்தேன், இவளுக்காக தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு எல்லாத்தையுமே சொல்ல போறேன். நீங்க என்ன பத்தி பேசணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. நானா உங்களை இங்க வர சொன்னேன், இல்ல நானா உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன்? இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க எதுக்கு என்ன பத்தி பேசணும்? சம்பந்தம் இல்லல்ல, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லல்ல. சரி, அப்போ அத காந்திமதி அம்மா முடிவு பண்ணட்டும். இங்க பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏய், நான் அப்படிதான் பேசுவேன். ஆமா, நான் எதுக்கு இதுக்கு மேலே உண்மையை மறைக்கிறோம்? டேய், நலங்கு முடிவிட்டு அப்புறம் பாத்துக்கலாம்டா. யோ சும்மா இரு மாம்சு, எப்ப பாரு நான் தான் விட்டு கொடுத்து போக வேண்டியதா இருக்கு. ஆமாயா, நான் எப்போ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அதுக்காக தான் 6 வருஷமா செத்து போயிட்டேன்னு சொல்லி என்ன நாடகம் மாதிரி தவிக்க விட்டேன். ஏன் அதெல்லாம் பத்தலையாமா இவளுக்கு? இவ பிடிவாதத்தால என் பையனும் கடைசி வரைக்கும் அப்பா யாருன்னே தெரியாம வாழணுமா? இவர் எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு இதுக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். பெரிய குடும்பமா குடும்பம்? ஏன் எங்களுக்கெல்லாம் குடும்பமே இல்லையா? ஆரம்பிச்சிட்டா. வா தாயே, நீ தயவு செஞ்சு போய் தொலை. உன் கௌரவத்துக்கு எந்த பங்கமும் வராம இதை நான் பாத்துக்கிறேன். நான் தேனை கூப்பிட்டு தனியா பேசி எதுவும் வந்தாலும் முடிவு பண்ணிக்கிறேன். நீ தயவு செஞ்சு முதல்ல இடத்த காலி பண்ண.
யோ மாம்சு என்னையா பாத்துட்டு இருக்க? போ சொல்லியா முதல்ல அவளை. மித்ரா போமா, நான் கூட்டிகிட்டு வரேன் போ. மாப்பிள்ள எந்திரிச்சுன்னு எல்லாத்துக்கும் வணக்கம் வச்சிருங்க. சும்மா இருக்கியா? சபை நாகரிகம் மாப்பிள்ள, வேறு வழியே இல்லை, வணக்கம் வச்சுதான் ஆகணும். ரெண்டு பேரும் வந்தாச்சு. நம்ம நலுங்கு வைக்க ஆரம்பிச்சிடலாமா? நீங்களே உங்க கையால மாலையை போட்டு சந்தன குங்குமம் வச்சு ஆரம்பிங்க. எங்க வீட்டு பொண்ணுக்கு நாங்க மாலை போட்டு சந்தனம் பூசுறதை விட நீங்க மாமியாரு, நீங்களே நலுங்கு வச்சு ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க சம்பந்திமா. மித்ரா, அந்த மாலை எடுத்து கொடுமா. சரிங்கம்மா. சம்பந்திமா, நீங்க வந்து வைங்க. எல்லாரும் நலுங்கு வச்சிட்டீங்கல்ல, யாரும் விட்டு போலையே. எல்லாரும் வச்சாச்சுமா. இன்னும் மித்ரா நலங்கு வைக்கலையம்மா? மித்ரா, ஏன் இப்படி ஒதுங்கி நிக்கிற? நீ தான் முதல்ல பூசி இருக்கணும். போய் சந்தன குங்குமம் வச்சு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணு போ. அட என்ன மித்ரா தயங்கியே நிக்கிற? போய் அவங்களுக்கு நலுங்கு வைமா, நேரம் ஆகுதுல்ல. வலியே வலியே என் ஒளியே ஒளியே. இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.
ஆதாரம் சிக்கி இருக்கு. இது போதும் எனக்கு. இந்த போட்டோவை வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு வந்தா நலுங்கு வைக்கிற அளவுக்கு போயிட்டீங்களா? இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் உங்க ஆட்டோன்னு நான் பாக்குறேன். இதோ இப்பவே உங்க ஆட்டத்தை நான் க்ளோஸ் பண்றேன். ஆனா உடனே நிப்பாட்டுனா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. நாம மாட்டிக்கிட்டோம்னா வேண்டாம் வேண்டாம். ஆல்ரெடி நாம போட்ட எல்லா பிளானுமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. இத கொஞ்சம் யோசிச்சுதான் செய்யணும், இல்லைன்னா சொதப்பலாயிடும். இப்போதைக்கு சைலண்டா இருப்போம், அதுதான் நமக்கு நல்லது. இதோ வரேன். நாகு, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த நீ? இல்ல நீ அது வந்து நான் சரி சரி, சாக்கு போக்கு சொல்லாம போய் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சந்தன குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணு போ. தேனு, உன் சூப்பர்மேனை பத்தி ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்குடி. ஒரு 5 நிமிஷம் உன்கிட்ட நான் பேசணும். நலுங்கு முடிஞ்சதும் நீ மட்டும் தனியாவா? சரியா? 100 வருஷத்துக்கு நீ நல்லா இருக்கணும் தேனு. அங்கிள், ஏய் விக்ரம், வாடா. எங்கடா போயிருந்த? இவ்வளவு நேரம் உன்னதாண்டா தேடிட்டு இருந்தோம். எங்கடா போன? நீங்களும் தேனும் மாலை போட்டுக்கிட்டு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல அங்கிள். அதான் நான் வெளியே போயிட்டேன். இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்களே, மறந்துட்டீங்களா அங்கிள்? இல்ல விக்ரம், நான் மறக்கல. அப்புறம் எதுக்கு அங்கிள் இந்த ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிறீங்க? எனக்கும் பிடிக்கலதான். ஆனா என்ன பண்றது, சூழ்நிலையில மாட்டிட்டு முழிக்கிறேன். இந்த கல்யாணத்துல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? மம்மிக்கும் பிடிக்கல. அப்புறம் எதுக்கு அங்கிள் இதெல்லாம் பண்றீங்க? நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி இந்த கல்யாணம் நடக்காது தானே அங்கிள்? சொல்லுங்க அங்கிள், இந்த கல்யாணம் நடக்காது தானே? நடக்காது விக்ரம், சத்தியமா சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. ஓகேவா? நான் எப்பவும் போல வினய் அங்கிளாவே உன் கூடவே தான் இருப்பேன். போதுமா? இது போதும் டாடி. என்னடா அமைதியாயிட்ட? கல்யாணம் நின்ட்டா உனக்கு போதும் தானே? போதும் அங்கிள். அதே உம்முன்னு சொல்ற, நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்ல. போதும் அங்கிள். எனக்கு இந்த சிரிப்பு போதும்டா. இதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்க பாருங்க, நான் தேனு கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க எல்லாரும் வெளியில போங்க. சரி போலாம். ஏய், எங்கடி போறீங்க? நான் உங்களை போக சொன்னேன் இப்போ. இங்க பாருங்க, அவங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ், என் கூடயே தான் இருப்பாங்க. நீங்க என்ன செய்தி சொல்றதா இருந்தாலும் என்கிட்ட தனியா பேச முடியாது. எல்லாரும் முன்னாடியே சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? தேனு, நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். இத பாருடி, இவங்க எல்லாரையும் ஒரு 2 நிமிஷம் வெளியில இருக்க சொல்லு. பரவாயில்ல, எனக்கு நல்லது பண்ணதெல்லாம் போதும். இவங்க முன்னாடி சொல்றதா இருந்தா சொல்லுங்க, இல்ல ரூம் விட்டு வெளியே போங்க. இங்க பாரு, இந்த விஷயத்த உனக்கு மட்டும் நான் தனியா சொல்லணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீதான் எல்லாருக்கும் தெரிஞ்சா பரவாயில்லன்னு நினைக்கிறியே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்தா, இத நீயே பாரு.
புரியுதா? நான் உன்கிட்ட எதுக்காக தனியா பேசணும்னு சொன்னேன்னு? ஏய், 1000 இருந்தாலும் நீ என்னோட பேத்தி, நான் உன்னோட பாட்டிடி. நான் போய் உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைப்பேனா? ஏய், நீ நல்லா இருக்கணும்னு தாண்டி நான் நினைப்பேன். ஆனா நீதான் ஆரம்பத்துல இருந்தே என்ன தப்பா புரிஞ்சு வச்சிட்டு இருக்க. அந்த டிரைவர் பையதான் நம்ம வீட்டு வேலைக்காரி மித்ராவோட புருஷன்னு நான் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டேன். அதனாலதான் நீ அவனை சுத்தி சுத்தி வரும்போதெல்லாம் நான் உன்னை தடுக்கணும்னு பார்த்தேன். அதனால உன்னோட வாழ்க்கை பாதிக்கப்பட்ட கூடாதுன்னு நான் கவலைப்பட்டேன். ஆனா நீ நான் சொல்ல வரத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவன் மேல பைத்தியமாகி அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்க.